ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம வீக்லி பட்ஜெட்டில் வெஜிடபிள்ன்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். வெஜிடபிள் இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளால் சமைக்கவே முடியாது. அதை எப்படி பட்ஜெட்டில் வாங்கலாம், அடுத்தது அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாரத்துக்கு ஒரு முறை வெஜிடபிள் வாங்குறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இப்போ ஒரு சிலவங்க டெய்லியும் போய் வெஜிடபிள் வாங்குவாங்க. டெய்லியும் போயிட்டு அப்பப்போ பக்கத்தில் இருக்கிற கடையில் போயிட்டு வெஜிடபிள் வாங்கிட்டு வருவாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் வாங்குறதுனால உங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆகும். இதுக்கோசம் மெனக்கிட்டு நீங்கள் போயிட்டு வெஜிடபிள் வாங்கிட்டு வரணும். இதுவே வீக்லி ஒன்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த 1 வீக்குக்கு நம்ம அதை பார்த்துக்கலாம். உங்களுக்கு டைமும் கொஞ்சம் சேவ் ஆகும். இதுக்கோசம் போய் போய் கடைக்கு வாங்கிட்டு வரும்போது உங்களுக்கு அலைச்சலா தான் இருக்கும். இன்னொரு இது பார்க்க போனீங்கன்னா, இப்போ நீங்கள் வாங்க போகிற அன்னைக்கு ஒரு ரேட் இருக்கும். நீங்கள் டெய்லி வாங்கும்போது அதோடைய ரேட்லாம் டிஃப்ரென்ஸ் ஆகும். அதனால் வீக்லி ஒன்ஸ் மண்டே ஆர் என்னைக்கு உங்களுக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த நாளில் வாங்கிக்கலாம். நான் எப்பயும் திங்கட்கிழமையில வாங்கிடுவேன். இன்னைக்கு திங்கட்கிழமையில இங்கே பக்கத்தில் சந்தை போடுவாங்க. அப்போ அங்கே வாங்கிடுவேன் நானு. அது என் 1 வீக் வரும். 1 வீக்குக்கு மேலேயே கூட எனக்கு வரும். நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் இதுக்கோசம் ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணிடுவேன். என்னென்ன வெஜிடபிள் எனக்கு தேவை, என்னென்ன தேவை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் லிஸ்ட்டு ரெடி பண்ணிடுவேன். இப்போ நீங்கள் லிஸ்ட்டு ரெடி பண்ணும்போது இதுக்கு முன்னாடி வீக் வாங்கியிருப்பீங்க. உங்களுக்கு வெங்காயம், தக்காளி, சம் வெஜிடபிள் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் லிஸ்ட்டு ரெடி பண்ணும்போது இருக்கிற வெஜிடபிளை விட்டுட்டு இல்லாத வெஜிடபிள் மட்டும் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு மணியும் சேவ் ஆகும். இப்போ சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீக்லி போயிட்டு எல்லாமே பார்க்காம போயிட்டு இப்போ வெங்காயம் வீட்ல இருக்கும், தக்காளியும் வீட்ல இருக்கும். அதையும் திருப்பி வாங்கிட்டு வருவாங்க. அப்படி வாங்கிட்டு வரும்போது வாங்கின்னு வந்த பழைய பொருளும் சீக்கிரம் அழுகி போயிடும். இதில நெறைய வெஜிடபிள் ரொம்ப நாளைக்கு இருக்கும். சிலது சீக்கிரம் அழுகி போயிடும். அது மாதிரி லிஸ்ட்டு போட்டு எது தேவையோ அத மட்டும் வாங்குங்க. தேவை இல்லாதத வாங்காதீங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு வாரத்துக்கு இப்ப ஆம் பீர்க்கங்காய் வாங்குறேன் அப்படின்னா, அடுத்த வாரம் பீர்க்கங்காய் வாங்க மாட்டேன். அதுக்கு பதில் வேற காய்கறி வாங்குவேன். இப்ப சொரக்காய் வாங்குறேன்னா, அடுத்த வாரம் சொரக்காய் வாங்க மாட்டேன். இப்போ ஒரு வாரம் இப்போ ஒன் டைம் இந்த வாரம் வாங்குனேன்னா, அந்த காய்கறி வாங்காம அடுத்தது இல்லாம இருக்கு பாருங்க, அந்த காய்கறி வாங்குவேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சீஸ்னல் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ சம்மர் டைமில் மாங்காய் நல்ல விளைச்சல் ஜாஸ்தியா இருக்கும். அது மாரி இருக்கும்போது மாங்காய் விலை கம்மியா இருக்கும். அந்த டைமில் மாங்காய் வாங்கிக்கலாம். அது மாரி எது எந்தெந்த டைமில் ரேட் கம்மியா இருக்கோ, அது மாதிரி இருக்க வெஜிடபிள் நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வீக்லி வாங்குறதுனால உங்களுக்கு மணியும் சேவ் ஆகும், டைமும் சேவ் ஆகும். இதுக்கோசம் நீங்க டெய்லியும் போயிட்டு வர தேவையில்ல. காய்கறி வெஜிடபிளும் வேஸ்ட் ஆகாம இருக்கும். சிலதெல்லாம் சீக்கிரம் வீணா போயிடும், அழுகிடும். இப்போ கேரட்லாம் கூட பாருங்க ஃப்ரிட்ஜிலே இருந்தாலும் அது சீக்கிரம் அழுகி போயிடும். அது மாரி கொஞ்சம் லாங் டைமா வர்றத கொஞ்சம் அதிகமா வாங்கிக்கோங்க. அழுகி போற பொருளா இருக்கிறதெல்லாம் கம்மியா வாங்கிக்கோங்க. அப்பதான் நம்ம நம்மளுடைய காசும் வேஸ்ட் ஆகாம இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்களுமே வீக்லி வெஜிடபிள் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ புதினா மல்லி வாங்குவோம். அதெல்லாம் என்ன பண்ணணும், டிஷ்யூ பேப்பரில் சுத்தி வைக்கணும். மத்த காய்கறியெல்லாம் தனித்தனியா செப்பரேட்டா வைக்கணும். இப்போ ஒரு காய்கறியோட இன்னொரு காய்கறி வைக்கும்போது சிலது அழுகிடும். அது மாரி இருக்கக்கூடாதுன்னா, தனித்தனியா எல்லாத்தையுமே தனித்தனியா செப்பரேட்டா பாக்ஸில் வைக்கிறீங்களோ, எப்படி வைக்கிறீங்களோ அத நீங்க தனித்தனியா செப்பரேட்டா வச்சுக்கோங்க. அது மாரி வைக்கிறதுனால காய்கறியும் கொஞ்சம் லாங் டைமுக்கு வரும். டெய்லி நம்ம சமையல் அதிகமா யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, கேரட்டு, பீன்ஸு அது மாரி இருக்கிற பொருள் தான். அத மட்டும் கொஞ்சம் ரெகுலரா வாங்குங்க. மத்த காய்கறியெல்லாம் குறைச்சி வாங்கிக்கோங்க. வீக்லி காய்கறிய மாத்திக்கோங்க. 1 வீக் வாங்குறத அடுத்த வீக் வாங்காம அப்படியே மாத்தி வச்சுக்கோங்க. அது மாரி இருக்கும்போது உங்களுக்கு மணியும் சேவ் ஆகும். எல்லா காய்கறியும் வாங்கி ஃப்ரிட்ஜில வச்சு, அழுக வச்சு திருப்பியும் தூக்கி போடுற நெலமலாம் வராது.
ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.